body's face, overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham Natha Yamuna Madhyamam Asmad Acharya Paryantam Vande Guru Paramparam. Rain, 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 we want the rain. Rain, 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 we ask for rain. Rain, 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 we need the rain. Rain, 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 we pray for rain. இந்த பிரார்த்தனை 64வது பிரார்த்தனை. 62வது பிரார்த்தனையான பிப்ரவரி 11ஆம் தேதி பிரார்த்தனை, 63ஆம் பிரார்த்தனையான பிப்ரவரி 12ஆம் தேதி பிரார்த்தனை, 64ஆம் பிரார்த்தனையான பிப்ரவரி 13 இன்று நாம் பார்க்க போகும் பிரார்த்தனை. மூன்று ஏறு வரிசையில் அமைந்த பிரார்த்தனை என்று நாம் நினைக்கக்கூடும். அதற்கு என்ன ஆதாரம் என்றால், 62ஆம் பிரார்த்தனையான பிப்ரவரி 11ஆம் தேதி பிரார்த்தனையில் ஒரு பிரகிருதி சூழ்நிலைகள் என்னும் நிலை கடனிலிருந்து தன்னை உயர்த்தி கொண்ட மாத்திரத்தில் அதன் பிறகு அதே வேகத்தில் தனது உணர்வு நிலையை தெய்வீக உணர்வு நிலையுடன் இணைத்து கொண்ட மாத்திரத்தில் நாம் இதுவரை பெறாத ஒரு omniscience, absolute knowledge பெறவும் பாக்கியத்தை அடைகிறோம். சின்ன சின்ன விவகாரங்களை குறித்து, எதிர்பாராத நிகழ்வுகளை குறித்து சஞ்சலப்பட்டோமே, அதெல்லாம் எவ்வளவு சிறு பிள்ளைத்தனம் என்று தோன்றுகிறது என்று கூறினார். For him who sees all things from the height of thy eternity. How simple என்றார். ஒரு மலை நாம் கற்பனை செய்தோமானால், மலைத்தொடரை சாராத மலை, தனியாயிருக்கும் மலை. அந்த மலையின் சுற்றளவு மெல்ல அது சுற்றளவு அளவு குறைந்து கொண்டே போகும், உயரம் உயர உயர உயர. அதன் மத்திய பகுதிக்கு வந்தோம் என்றால் அப்பொழுதும் சுற்றளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே ஒரு ஹெலிபேட் கூட இருக்கலாம் போன்ற ஒரு நிலைமை, அகலம் எல்லாம் இருக்கக்கூடும். ஆனால் உச்சி இன்னும் மேகமூட்டத்திற்குள் தென்படாதான் இருக்கிறது. நமக்கு உச்சி அடைந்து விட்டோம் என்ற பிரமையும் ஏற்படக்கூடும். அந்த 12ஆம் தேதி பிரார்த்தனையில் when conscious with thy supreme consciousness, அப்படி மேலே எழும்பி உன்னுடைய உணர்வுடன் இணைத்து கொண்ட பிறகு அந்த நிலையில், அந்த முதல் பிரார்த்தனை 11ஆம் தேதி பிரார்த்தனையின் நிலை, அது அளித்த நிலை. அது அளித்த நிலையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு உயரத்திலிருந்து பார்த்தால் எல்லாமே நன்கு பழப்பதுடன் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லாதது போல் தோன்றும். முக்கியமாக எது எப்படி எப்போது செய்யப்பட வேண்டும் என்பது ஒன்று முயற்சியின்றி நமக்கு தெரிய வருகிறது என்று கூறினார். அதே சமயம் சாதாரண உணர்வு நிலைக்கு நாம் சரிந்து விட்டால், மலையில் பாதி உச்சியில் இருந்த போது சில சமயம் தவறாக அடி வைத்து
இறங்கு பாதையில் இறங்கிவிடக்கூடும், வந்துவிடக்கூடும். அப்படி வராமல் இருப்பதற்கு நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையில் கூறினார். இந்த பிரார்த்தனையில் அந்த ஒரு தூய உணர்வு நிலைக்கு எட்டிவிட்டோம். அதையுடன் இணைத்துக்கொண்டோம். உள்ளத்தில் ஒரு நிசப்தம், உள்ளத்தில் ஒரு சாந்தம், ஒருமுனைப்பு அதிகமான நிலை. அந்த இன்டென்ஸ் கான்சென்ட்ரேஷன், I would unite my consciousness with the absolute consciousness, அதாவது omniscience. அதோடு உணர்வு நிலைக்கு சற்றே உயர்ந்த, அதை விட உயர்ந்த பரிபூர்ணமான ஒரு omniscience இணைந்தால் அதற்கு பிறகு அது என்னுள் ஏற்கப்படுகிறது. அந்த ஏற்கப்பட்டு என் வழியே எல்லோராலும் உணரப்படுகிறது என்று கூறினார். இறைவன் தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் அதை எல்லோருக்கும் அவர் விநியோகம் செய்வார் என்று அடிக்கடி அதை நினைப்பதுண்டு. அனில் பரன் என்பவர் பகவானுடன் உரையாடினார். அவர் மட்டும் உரையாடினார். அது 1926 வருடம் மே மாதம் தொடங்கி செப்டம்பர் வரை. அந்த காலத்தில் புராணியும் வேறு சில சாதகர்களும் உரையாடினார்கள். அதை அவர் தனி ஈவினிங் டாக்ஸ் என்று ஒரு பருவனான புத்தகத்தை புராணி அவர்கள் மிகவும் ஸ்ரத்தையுடன் எழுதியிருக்கிறார். இந்த அனில்பரன் எழுதிய நூலில் பகவான் கூறியதில் அந்த காலகட்டத்தில் 2 பங்கு மட்டுமே புராணியினுடைய நூலில் இடம்பெற்றது என்றும் 3 பங்கு அனில்பரன் நூலிலும் அடங்கியுள்ளது என்றும் அந்த நூலில் முகவரை கூறுகிறது. அந்த நூலில் பகவான் என்ன கூறுகிறார் என்றால், நான் என்னுடைய முழு பிரகிருதிமய நிலையை சுத்தம் செய்து கொள்வேன். முதல் கட்டமாக சுத்தம் செய்து அதை உருமாற்றம் செய்வேன். அதற்கு பிறகு இதெல்லாம் அடிப்படை, தவிர்க்க முடியாத தேவை. அதற்கு பிறகு ஏன் இவ்வாறு செய்தேன் என்று பகவான் விளக்கும் போது அவர் கூறுகிறார், so that nothing in me may betray the true inspiration which comes from above. மேலிருந்து நமக்கு, உச்சியிலிருந்து நமக்கு மலையின் நடுப்பகுதியில் வந்த பிறகும் கூட, மலையின் தாழ்வாரத்தில் லோவஸ்ட் லெவல் தரைமட்டத்தில் இருந்தபோது கூட நமக்கு அருள் பொழிந்து கொண்டு இருக்கிறது. நமக்குத்தான் ஏற்கும் நிலை, உலக நிலையில் இருக்கும் பொழுது ஏற்கும் நிலை மிகவும் குறைவு. ஒரு மலையின் பாதிப்பகு உயரத்திற்கு வந்தால் அது ஒரு கணிசமாக உயர்கிறது. அதை கணத்தில் கொண்டுதான் பகவான் கூறினார், so that whatever descends, I do not distort it, absorb it after distorting it, or strong words சொல்றார் பாருங்க, I don't betray it என்கிறார். அதுக்கு துரோகம் செய்யும் அளவுக்கு நாம் கோளாறாக செயல்படாமல் இருக்க முடியும் என்கிறார். அந்த நிலையை இந்த 13ஆம் பிரார்த்தனையில் அன்னை எட்டிவிட்டதாக ஒரு கோடி காண்பித்தது போல் நமக்கு தெரிய வருகிறது.
அப்படி அந்த நிலையை அடைந்த பிறகு பகவானே உன்னுடைய விதிமுறைகள் என்ன என்பது எனக்கு தெரிய வருகிறது. நான் தவ்வாறு தெரிந்து கொண்டவை பிறருக்கு என் மூலம் அவர்களும் அறிகிறார்கள் என்றார். அதே சமயம் எமக்கு எல்லாருக்கும் என்ன அபிவிருத்தி என்றால், ஏதோ ஒரு ஆகாயத்தில் நடப்பது போல், பாரமே இல்லாதது போல், எல்லாமே தெரிந்து விட்டது போல், சுமை அரைகுறை சுமை பாரம், பரிபூர்ண ஞானம் சுமை இல்லாமல் இருப்பது, பரிபூர்ண ஞானம் பாரமாக இராது. அந்த ஞானம் கிடைத்தது போலும் எல்லா சந்தேகங்களும் தொலைந்ததை போலும் தோன்றுகிறது. தவிர நமது சரீர நிலை, மனோமய நிலை, பிராண நிலை, இதனால் சிறிதளவு கூட ஒரு கலப்படம் இல்லாத நிலையில் இருந்த வண்ணம் நான் உன்னுடைய விதிமுறைகளை எவ்வாறு செயல்படக்கூடுமோ அதுவும் தெரிய வருகிறது என்று கூறுகிறார். இந்த பிரார்த்தனையின் சாராம்சம் இதுதான். இனி நாம் இப்படிப்பட்ட ஒரு அமைதி, அறிவு எங்கள் அனைவர் உள்ளத்தில் நிலைத்து போகும்படி அருள் என்று கூறினார். அடுத்தது, அடுத்த பிரார்த்தியான பரமசத்திய பிரார்த்தனையில் பரமசத்திய பிரார்த்தனைக்கு முன் பிரார்த்தனை February 14. Peace, peace upon all earth. Deliver us from all contingencies. எல்லா நிலைமைகளிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் சாதாரண மனப்போக்கிலிருந்தும் என்னை பூர்ணமாக விடுவித்து உலகத்துக்கும் எங்களுக்கும் பெரிய அமைதியை வழங்க கடவா என்று வேண்டுகிறார். இனி இந்த பிரார்த்தனைக்குள் வரி வரியாக நாம் நுழைவோம். இந்த சைலன்ஸ் ஆஃப் அன் இன்டென்ஸ் கான்சென்ட்ரேஷன் அது சாத்தியமாயிற்று. எப்படி? பர்செப்ஷனிலிருந்து மேலே எழுந்தோம், உணர்வு நிலையை இறைவனுடைய சுப்ரீம் கான்சியஸோடு இணைத்துக் கொண்டோம். அப்படி அந்த நிலையில் நான் விரும்புவேன் உன்னுடைய உணர்வு நிலையுடன், அதாவது பரிபூர்ண ஞான நிலையுடன் இணைத்துக் கொள்ள விரும்புவேன். எதற்காக எனில், பிரபுவே, அன்பின் திருவுருவே, தெய்வமே, உன்னுடைய சத்தியத்தின் கூறுகள், பகுதிகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக தெரிவதோடு அதை கடைப்பிடிப்பதற்கு தேவையான தெளிவும் உறுதியும் எங்களுக்குள் நிலைத்து போகும். Oh, I would identify myself with thee, O sovereign Lord of our being. மாறி மாறி நான் போய் பலர் என் வழியே பயனடைந்த உலகம், என்னைடைய பழையிருந்த ஒரு சமூகம் என்ற ஒரு நிலைக்கடன் வருகிறது. So that thy law may become clear and perceptible to us, and we may live. Our being perceptible to us, we may live. இதையெல்லாம் நாம் கவனித்து அந்த அன்னை தனக்கு பிரார்த்தனை செய்தது நமக்காக என்ற நிலை, அதை நாம் புரிந்து கொள்கிறோம். How beautiful! ஐயோ, அது என்ன அழகு, கிராண்ட், எவ்வளவு விவரிக்க முடியாத ஒரு பெருந்தன்மை நிறைந்த ஒரு சோபை, அதே சமயம் எளிமை, அதே சமயம் பரம அமைதி.
எவ்ரிதிங் இஸ் இன் த அவர்ஸ். காலமே பகுதி பகுதியாக மறித்து கொண்டு, ஓ லார்ட் மே தை வில் ப்ரிவைல் அட் எவ்ரி மோமெண்ட் இன் எவ்ரி பீயிங் என்கிற நிலைமை விட்டால் அந்த நிலைமை. And from that day, it becomes possible for us to keep this supreme clear-sightedness constantly. அது வந்த பிறகு நமக்கு அந்த 11ஆம் தேதி பிரார்த்தனையின் முயற்சிகளினால், 12ஆம் தேதி பிரார்த்தனையின் முயற்சிகளினால் ஏற்பட்ட அரிய தூய நிலை கலப்படமின்றி தூய்மையாக நிலைக்கிறது. லைக் அ ஒயிட் சாக், சாஃப்ட் சாக் நினைத்து கொண்டு நாம் நடை போடுவதும் மிகவும் எளிதாக, சந்திரமண்டலத்தில் ஒரு கால் எட்டு வைத்தால் 10 அடி தூரத்துக்கு எட்டு வைக்க முடியும். ஏனென்றால் கிராவிட்டியினுடைய இழுப்பு குறைவு. எஸ், அதனால்தான் அந்த ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், இட் இஸ் a giant leap for mankind என்று சொன்னார். அதுபோல் our movements become airy but sure step. ஏன் ஷுவர் ஸ்டெப்? பிகாஸ் நமக்கு நாம் என்ன செய்கிறோமோ அது சந்தேகங்கள் இல்லாமல் இருக்கிறது. நமக்கு என்ன சந்தேகம்? நாம் செய்வது சரியா? நாம் செய்வது பிறர் செய்வதை காட்டிலும் அட்லீஸ்ட் அதற்கு சமமாக இருக்கிறதா? அவர் செய்யும் நடவடிக்கைகள் நான் செய்யும் நடவடிக்கை காட்டில் உயர்ந்ததாக இருந்து அன்னையினாலும் அரவிந்தராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையா இருக்கின்றனவா? இப்படியெல்லாம் சந்தேகம். ஒரு கம்பேர் செய்கிறோம், கவலை அடைகிறோம். அவர் சாதனை தரிசன நாட்களுக்கு பாண்டிச்சேரி செல்கிறார். அடுத்த பஸ் படுத்திக் கொண்டு திரும்புவதில்லை. அங்கே ஒரு 10 நாட்கள் தங்கி டைனிங் ரூம், அந்த இடம், ஊதுவத்தி இடம் எல்லாம் சேவை செய்கிறார். அந்த நிலை நம்ம நிலையை காட்டிலும் உயர்ந்ததே என்று நமக்கு ஒரு ஏக்கம் ஏற்படும். அப்படியெல்லாம் ஏக்கம் ஏற்படாமல் சமநிலையில் இருக்கிறோம் என்கிறார் மன்னை. ஏனென்றால் we are one in the consciousness of the law. அப்பொழுது ஒரு நிபந்தனை, if one perceives clearly the extreme relativity of all human action, மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே எல்லா சமயத்திலுமே aspiring only for the divine, live only for the divine, act only for the divine என்று இருந்தாலும் அந்த ஒவ்வொன்றிலும் மூன்றிலும் கலந்த நிலையிலும் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியாக இதை பார்த்தால் அதை பார்க்க வேண்டாம் என்பதுமா இருக்காது. எல்லோரும் அழகாக மடித்து வைக்கப்பட்ட வெவ்வேறு கலர் உள்ள காஞ்சிபுரம் பட்டு சேலைமால் இருக்கிறது. அதை பார்த்து ஆனால் நமக்கு என்ன தெளிவு? அப்படி இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் செய்வது நமது பிராணமயத்துக்கு உட்பட்டோ, சரீரமயத்துக்கு உட்பட்டோ, மனோமயத்துக்கு உட்பட்டோ களங்கமடைந்ததாக, கரைபடிந்ததாக செயல் அல்ல என்பது தெரிய வருகிறது. And it is least relative in regard to one's body and one's way of acting என்கிறார். All obstacles really vanish as if by magic. ஏதோ ஒரு சின்ன ஒரு மேஜிக் வேண்ட் சுட்டினோ மறந்து போய்விட்டது, அந்த ஒரு முயல் இல்லாமல் போய்விட்டது, இந்த பொட்டியே இல்லை அப்படி என்று நிலைமை ஏற்பட்டார் ஒரு மஜிஷியன் மேண்ட்ரேக். அதுபோல் as if by magic.
பிரபு, ஆல் எஃபர்ட்ஸ், எம்முடைய முயற்சிகள் அனைத்தும் will henceforth hereafter உன்னை இவ்வாறு வளைக்கப்படும், மென்மையாக வளைக்கப்படும், திருத்தப்படும். on an ever more constant realization. இதை இன்னும் அதிக அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளும் அந்த ஒரு ஆழமான கிணறை வெட்டி விட்டோம், தண்ணீர் வந்து விட்டது. இன்னும் ஆழமாக ஒரு அடிக்கிணறு வரைக்கும் வெட்டினால் இன்னும் அடிப்பக்கத்திற்கு நீர்நிலைக்கு அந்த கிணறு வந்து திறந்து விடப்படுகிறது. கிணற்றில் நீர் வற்றாமல் உயர்நிலையில் எப்போதுமே இருக்கக்கூடும். தண்ணி அதிகரிக்கிறது. பிகாஸ் there is a contact established not only between the water table nearer to the earthen level, top level, but also to the water table at the deeper level. May the peace, இப்படிப்பட்ட அமைதி பகவானே, அதன் காரணமா ஏற்படும் ஒரு உறுதி நிலை, மனது தெளிவாக இருந்து விட்டால் நம்ம பார்வை வெகு தூரம் செல்கிறது. புரிந்து கொள்ளும் மனப்பான்மை 4 பருவம் விரிவடைகிறது. மனதில் ஒரு உறுதி ஏற்படுகிறது, சஞ்சலமில்லாத உறுதி ஏற்படுகிறது, சர்டிடியூட். அப்படிப்பட்ட சர்டிடியூட் அவேக்கன் இன் எவ்ரி ஹார்ட் என்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த 14ஆம் தேதி பிரார்த்தனையில் மே ஆல் பீஸ் 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 upon all, upon the earth என்று வேண்டுவார். வழக்கம்போல் இந்த பிரார்த்தனையை தமிழிலேயே எழுதப்பட்டதாக உள்வாங்கிக் கொண்டோமானால், உன் உணர்வுடன் ஒன்றிவிடுவது என்னும் சித்தி நிலை தியானத்தில் தீவிர ஒருமுனைப்புடன் ஆழ்ந்துவிடும் வேளையில் அந்த பரம நிசப்தம் கவிந்த நிலையில், ஓ ஜீவ பிரகிருதிகளின் தலைவனே, அன்பே உருவான எம்பெருமானே, எனது உணர்வு நிலையை பூர்ணமாக சாஸ்வதமாக எக்காலத்திலும் மாறுதலற்ற உனது உணர்வு நிலையுடன் ஒரு சேர இணைத்து விட விரும்புவேன். அவ்வாறு உன்னுடன் ஒன்றாகிவிட்ட என் மூலமாக, அந்த என் மூலமாக கொஞ்சம் மெல்லிய குரல் படித்தால் அர்த்தம் நன்றாக அமையும். ஒரு டைக்ரெஷன், சாவித்திரி படிக்கும்போது அப்பப்போ ஒரு பாஸ் கொடுத்து விட்டு படித்தால் அதனுடைய ஆழம் நன்றாக விளங்கும். It is the hour before the gods awake. It is the hour before the gods awake என்பதை காட்டிலும் it was the hour before the gods awake என்று சொன்னமானால் அதனுடைய பரிமாணம் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள். Then Savitri realized she was no longer alone. Then Savitri realized she was no longer alone. அப்படியும் படிக்கலாம். Then Savitri realized she was no longer alone. அதுபோல் இவ்வாறு உன்னுடன் ஒன்றாகிவிட்ட என் மூலமாக உன் திருவள்ளமும் உன் சாசன முறையின் பல்வேறு பகுதிகளும் எமக்கெல்லாம் தெளிவாக புலப்படலாகும். அதன் பயனாக நாங்கள் அந்த சாசன முறையை பரிபூர்ணமாக ஏற்றவர்களாக, அது நிறைவேறுவதற்கென எம்மை பணித்துக் கொண்டவர்களாக வாழத் தொடங்குவோம்.
ஒரு இறைவனுக்கு ஒரு ப்ராமிஸ், உலகத்தின் சார்பில், நம் சார்பில். என் சிந்தனையெல்லாம் சிறகடித்து பறந்து உன்னை நாடி உன்னையே புகலிடமாக கொண்டு விட்டால், ஆஹா, அந்த காலத்தில் அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு மணி நேரமும் பகுதியும் எவ்வளவு அழகு மெளிர மேன்மை படைத்ததாக, அதே சமயம் பெருந்தன்மையும் எளிமையும் உள்ளதாக, பேரமைதியுடன் நிலவத் தொடங்குகிறது. அதன் காரணமாக கலப்படம் இல்லாததாக உயர்ந்து விளங்கும் இந்த நிலைப்பாடு எந்த நாள் முதல் சாஸ்வதமாக நிலைத்து போயிற்றோ அந்த நாள் முதல் எமது வாழ்க்கையே காற்றில் மிதப்பது போல் லேசாக, எனினும் அடிபிசகாமல் நடைபோடுவதாக, தடங்கல்களையும் இடையூறுகளையும் தயக்கமின்றி கடந்து வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும். எந்த நாள் முதல் இந்த நிலைப்பாடு சாஸ்வதமாக, இரண்டாம் படிக்கிறேன், எந்த நாள் முதல் இந்த நிலைப்பாடு சாஸ்வதமாக நிலைத்து போயிற்றோ அந்த நாள் முதல் எமது வாழ்க்கையே காற்றில் மிதப்பது போல் இருப்பது போல் லேசாக, எனினும் அடிபசகாமல் நடைபோடுவதாக, தடங்கல்களையும் இடையூறுகளையும் தயக்கமின்றி கடந்து வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும். இது நான் அனுபவபூர்வமாக அறிந்த உண்மை. நீ திருவுள்ளம் பற்றி விதித்தது எது என்பது தெரிய வந்த பிறகு சந்தேகங்களும் தயக்கங்களும் தொலைகின்றன. நாம் தரிசன நாளைக்கு போயிட்டு அன்றே திரும்பி வந்தால் இது சரியா தப்பா என்ற போன்ற சந்தேகங்கள் நமக்கு எழாது. நம் வாழ்க்கை நமது கதையில் நமது தண்டவாளத்தில் தான் போக முடியும். அத்தகைய நிலைப்பாட்டில் ஒருவரும் மாந்தர் திறமையை மட்டும் நம்பி சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு உள்ளாகி முடிவுகளை எடுப்பதும் செயல்களை மேற்கொள்வதும் தெரிய வருவதுடன், எந்த எண்ணங்களும் செயல்களும் பிராணமய சரீரமய இயல்புகளாக பிரதிபலிக்காதவை, அவைகளுடன் தொடர்பற்றவை, மாறுபாடு அடைந்தவையாக உள்ளன என்பதும் அணுவலும் பிசைகின்ற துல்லியமாக தெரிவருகிறது. இதையும் இரண்டாம் வாசிக்கிறேன். அத்தகைய நிலைப்பாட்டில் ஒருவரும் மாந்தர் திறமையை மட்டும் நம்பி சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு உள்ளாகி முடிவுகளை எடுப்பதும் செயல்களை மேற்கொள்வதும் தெரிய வருவதுடன், எந்த எண்ணங்களும் செயல்களும் பிராணமய சரீரமய இயல்புகளை பிரதிபலிக்காதவை, அவைகளும் தொடர்பற்றவை, அவ்வாறு மாறுபாடு அடர்ந்தவையாக உள்ளன என்பதும் அணுவழகும் பிசைகின்ற துல்லியமாக தெரிய வருகின்றன. நம்முடைய முதுகுப்புறத்தில் இருக்கும் ஆடையில் கரை இருந்தால் அதுவும் தெரிய வருகிறது. அன்னை சொல்வார், be careful, I have eyes behind my back, behind my head I have my eyes, I have my eyes also behind my back என்பார். இதை ஒருபுறம் கூறி நிரோத்பரனை எச்சரித்தார். என்ன விந்தை, இந்த ஞானம் கிட்டிய மாத்திரத்தில் எல்லா இடையூறுகளும் மாயமந்திரமாக மறைந்தே போகின்றன. இனி எங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஒரே குறியாக இந்த அதிசயமான இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இடைவிடாமல் சாதனை புரிந்து வருவதையே லட்சியமாக கொண்டவையாக இருக்கும். யூ ப்ராமிஸ், அண்டர்டேக்கிங். நீ மெய்யன். அந்த விசுவாசத்தின் மூலம் ஆன்மீக அனுபவங்கள், அந்த ஆன்மீக அனுபவங்களினால் ஏற்பட்ட பரமசாந்தி, அது அனைவருடைய இதயங்களில் சதா விழிப்பும் உயிரோட்டுமுமாக இருக்க கடவுள். நீ மெய்யன். அந்த விசுவாசத்தின் மூலம் ஆன்மீக அனுபவங்கள்
அந்த அனுபவங்களினால் ஏற்பட்ட பரமசாந்தி அது அனைவருடைய இதயங்களில் சதா விழிப்பும் உயிரோட்டமுமாக இருக்க கடவுது என்று இந்த பிரார்த்தனையை அன்னை நிறைவு செய்கிறார். இந்த 3 பிரார்த்தனைகளும் மிகவும் கடினமான மலைகள். ஒரு வழியாக எப்படியோ ஊன்றுகோலை வைத்துக் கொண்டு வித் பிரேயர் ஏ கிங் ஐடியா மாஸ்டர் ஆக்ட் என்று வைத்துக்கொண்டு எ லீவரேஜ் இஸ் அப்டைன், எப்படியோ அந்த லீவரேஜ் அன்னை கொடுத்து வைத்துக்கொண்டு இந்த 3 மலைகளை ஏறினோம். தேங்க்யூ வெரி மச். இனி உங்களுடைய சந்தேகங்களுக்கான நேரம். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க இந்த 3 பிரேயரும் ரொம்ப டிஸ்டிங்க்ட்லி ஒரு பிரிசிபைஸ் மாதிரி ரொம்ப ஸ்டீப்பானது அப்படின்னு சொல்லி, ஆனா அதுக்கு நீங்க சரியான அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்ததுனால we feel little more confident. அதுல ரொம்ப அருமையான விஷயம் மதர் ஈவன் எவர் மோர் கான்ஸ்டன்ட் ரியலைசேஷன், அதை நோக்கி நாங்கள் நடைபெறுவோம். we will henceforth be bent on that. அது ஒண்ணு சொல்றாங்க. and this is the marvelous state. அப்ப அன்னையார் நம்ம அனைவருக்காகவும் பல ஆஸ்பிரேஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரேஷன்ஸ டிவைனோட பகிர்ந்துக்கிறாங்க. அது ஆனா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிற அந்த ஃபார்முலா சூத்திரங்கள் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு கொடுத்து கூட்டிட்டு வராங்க. அந்த பிகினிங்ல இருந்தே ஒரு சைலன்ஸ் ஆஃப் அன் இன்டென்ஸ் கான்சென்ட்ரேஷன் அது எனக்கு வேணும். and I would unite my consciousness with a absolute consciousness. இதெல்லாம் நடந்ததுன்னா I would identify myself with thee. நீங்க நல்ல ரொம்ப அருமையா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. மதர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு டவால்னு she talks on behalf of us all. our beingக்கு வந்துட்டாங்க. our being, thy law becomes more perceptible to us. அந்த மாதிரி நாங்க எல்லாரும் we may live only by it and for it. ரொம்ப அருமையா இருக்கு. மதர் பக்கத்துல அந்த நிறைய குழந்தைங்க இருக்கிற மாதிரி போட்டோஸ் நிறைய